கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இந்த ஸ்டார்ட் அப்ஸ் அழைக்கப்பட்ட போது அதில் பங்கேற்று கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எதிர்காலம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலமாக இருக்க போகிறது? ஏன்னா டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு புரியாத, எங்களுக்கு கூட புரியாத, எங்களுக்கு தான் புரியாத, உங்களுக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு ஏஐ நிறைய விஷயங்களை இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்ச ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு ஏஐ அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களை ரொம்ப ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். எத்தனை பேருக்கு வேலை இருக்கும், அவங்களோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே பல நாடுகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சும்மா விளையாட்டாக சொல்லிட்டு இருந்தோம். இங்கே விளக்கேற்றும் பொழுது யாராவது எந்த சூழலிலும் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு, ஒரு திரியை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா பல நேரங்களில் பீப்புள் பிலீவ் இட் மேக்ஸ் them happy to do it, பட் அது ஒரு சேலஞ்சாகவே மாறிடுது. அந்த மாதிரி நிறைய இது இட்ஸ் a very minor thing, but so many challenges are there around us every day which has to be solved, and the world is looking for solutions, and you are the people who are going to become the solutions, who are going to come up with the solutions. So that is what a startup is. Before, I think the challenge in front of you is ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே அது என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனோட வருவது தான் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அண்ட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஹேவ் டன் தட் ஆல்ரெடி. ரேட் ஹாஃப்மேன், லிங்க்டனோட கோ-ஃபவுண்டர், ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஸ்டார்ட் அப் இஸ் லைக் ஜம்பிங் ஆஃப் அ கிளிஃப் and then putting the parts of the aeroplane together on the way down. அப்படினு startups அப்படிங்கிறது you have to jump off, because if you come with a solution which you are not slightly embarrassed about, then you are a little too late. So மற்றவங்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சொல்யூஷனை, ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை யோசித்து அதை பற்றி இது யாருமே பேசாத ஒரு விஷயம், நான் பேசலாமா, இதை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்லாம் யோசிக்காமல் ஐ வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது தான் இன்றைக்கி ஸ்டார்ட் அப்ஸோடைய மிக முக்கியமான ஒரு தேவையாக இன்றைக்கி இருக்குது. அப்படிப்பட்ட இப்போ ஜோசப் காஸ்கிரினோ பேசும்பொழுது குறிப்பிட்டார், நாங்கள் தூத்துக்குடியில் புத்தொழில் களம் என்று தொடங்கிய போது we were looking for socially responsible startups. அதில் தான் அவரும் அதில் வெற்றி பெற்ற இன்னொரு சகோதரியும் இங்கே இருக்காங்க. 2 பேர் புத்தொழில் களத்தில் பரிசு பெற்றவர்கள் இங்கே இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. They came up with solutions to problems the world hadn't identified or did not bother about. So இன்னைக்கு அவங்களுடைய சக்ஸஸ்க்கான பேசிக் காரணம் அதுதான். So I think go ahead, try to think about issues around you, problems around you. There are so many things which AIs cannot solve, which governments cannot solve, which large corporates don't even have the time to think about. And one great thing about a startup is it cares about a smaller group of people, but corporates cannot afford to do that. அதனால நீங்க அந்த தேவை யாருக்கு இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி உங்களால ரீச் அவுட் பண்ண முடியும். Corporates don't care about those people. So definitely there is a huge need. நீங்கள் பேசிய எல்லாரும் சொன்னது போல எங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை, and the attitude of I will not give up and nobody can make me give up அப்படிங்கிறது மட்டும்தான்
உங்களுடைய மனசுல எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்றாக அதை நீங்கள் சுமந்து நீங்க முன்னெடுத்து போனீங்கன்னா நிச்சயமா வெற்றி மட்டும்தான் உங்களோடு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் குமரவேல் பேசும்பொழுது அறம் செய்ய விரும்பிலிருந்து பொருள் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலை, சொன்னார். நான் சொல்கிறேன், அட்லீஸ்ட் அவங்களுக்கு வேணால் பொருள் செய்ய விரும்பட்டும், இங்கே மேடையில் இருக்கவங்கெல்லாம் அறம் செய்து கொண்டே இருக்கட்டும். ஏன்னா அதோடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு புதியவர்கள் இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், அவங்க நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இன்னைக்கு நம்மளுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். Go ahead, conquer the world. Thank you.